இடத்துல இருங்க, உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவோம். இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு நீங்கள் பின்னாடி என்ன பண்ணணும்னா, ஒரு அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை, இப்போ டெல்டா வைரஸ்லாம் உருமாறின வைரஸ் என்ன சிம்டம் வருதுன்னு தெரியல. அதனால் என்ன தொந்தரவு இருந்தாலும் கரெக்டான நேரத்தில் மருத்துவரை அணுகுன்றது தான் என்னோட வேண்டுகோள். அது இல்லாமல் நம்ம பாடியிலே வந்து என்ன இப்போ நம்ம உடம்புல வந்து ரத்தம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நிலம், எலும்பு, மஜ்ஜை, சாரம், செந்நீர், நூல், கொழுப்பு, எலும்பு. இது எல்லாத்துலேயும் விட முக்கியமான ஒரு சுற்றோட்டம் நமக்கு உண்டாகும்னா பிராணன். அந்த பிராணன்ன்றது தான் நம்மளுடைய ஆக்சிஜன். இன்னைக்கு கான்சன்ட்ரேட்டர், ஓட்டு, சிலிண்டருக்காக அலைஞ்சாங்க 2 கோயில. அந்த ஓட்டுவை அதிகப்படுத்துகிற ஒரே ஒரு நமக்கு சித்தர்கள் அருகிய ஒரே ஒரு நல்ல இனிமையான ஒரு தத்துவம், ஒரு முறை, ஒரு அஷ்டாங்க யோகத்தில் அது வந்து ஒரு 4ஆவது சொல்லியிருப்பாங்க. நியமம், ஆதனம், ஆசனம், அப்புறம் தான் பிராணாயாமம். பிராணாயாமத்தில் வந்து பிராணாயாமம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது மட்டும் சொல்லித்தரேன். எல்லாரும் வீட்டில் காலையிலே இருந்துச்சு இந்த பிராணாயாமம் மட்டும் ஒரு 21 முறை செய்யுங்க. நம்முடைய நோய் எதிர்ப்பாற்றலும் உங்களுக்கு நுரையீரலில் பிராண சக்தி அதிகரித்து சுற்றோட்ட மண்டலத்தில் ரத்தம் அதிகமாக போய் நம்மளுக்கு ஆக்சிஜன் லெவல் அதிகமாகும். நுரையீரலில் கரியமில வாயு வெளிப்படும். அது ஒன்றும் இல்லை. நம்மளுடைய எல்லாரும் வலது கை எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் வலது கை. அது 2 பேருக்கு இடது.